வணக்கம். இன்றைய செய்திகள். கோவையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் கொங்கு மண்டல ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் ஹோட்டல் அரங்கில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தலைமை வகித்தார். இதில் கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டத்திற்கு உட்பட்ட மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் மற்றும் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி குறித்து ஆலோசனை செய்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன், வரும் சட்டமன்ற தேர்தலில் கட்சியை வலுப்படுத்தும் விதமாக இதுபோன்ற ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும், கோவையை தொடர்ந்து கன்னியாகுமரி, மதுரை மற்றும் டெல்டா மண்டலங்களிலும் இக்கூட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்தார். இஸ்லாமிய மக்களின் வளர்ச்சியை உறுதி செய்யும் விதமாக வக்ஃபு திருத்த சட்டம் பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் இஸ்லாமிய மக்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாகும். புதிய வக்ஃபு சட்டத்தின் மூலம் அவர்களது வளர்ச்சி உறுதி செய்யப்படும். அதற்கான அங்கீகாரமும் சிறப்பாக கிடைத்துள்ளது. குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர இஸ்லாமிய மக்களுக்கு 100% வக்ஃபு சட்டம் உதவும் எனவும் தெரிவித்தார். தாவேகா கட்சியின் செயல்பாடுகள் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அவர், அது புதிதாக தொடங்கிய கட்சி எனவும் அதன் செயல்பாடுகள் எப்படி இருந்தாலும் வாக்காளர்கள் தான் முடிவு செய்வார்கள் எனவும் தெரிவித்தார். கோவை மண்டலம் கொங்கு மண்டலத்தினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டாவது கூட்டம் வட்டார நகர பேரூராட்சி தலைவர்களுடைய ஆலோசனை கூட்டம். இந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம் அடுத்த வருடம் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த பகுதிகளிலே சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்ற உயர் நோக்கத்தோடு செயல்பாடு இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே இயக்கத்தை பலப்படுத்த இது போன்ற கூட்டங்கள் நடைபெறுகிறது. இன்று ஒன்றுபட்ட கோயமுத்தூர், திருப்பூர், நீலகிரி மாவட்டங்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. கடந்த ஒரு 1.5 மாதங்களிலே சென்னை மண்டலத்திலே இது போல 2 கூட்டங்கள், அதே போல நம்முடைய கோவை மண்டலத்தினுடைய மற்றொரு கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற 10ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மண்டலங்களுடைய கூட்டம் நடைபெறுகிறது. 12ஆம் தேதி அன்று மதுரை மண்டலத்தினுடைய கூட்டம் நடைபெறுகிறது. 19ஆம் தேதி டெல்டா மண்டலத்துடைய கூட்டம் நடைபெறுகிறது. இது போன்ற கூட்டங்களின் மூலம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு எந்தெந்த வட்டார நகரம் பேரூராட்சி பகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு தொய்வு இருக்கிறதோ அந்த தொய்வுகள் களைய இயக்கம் கூட்டணிக்கு மேலும் வலு சேர்க்கும் வகையிலே செயல்பட வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. எங்களது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் வியூகங்களின் அடிப்படையிலே இது போன்ற கூட்டங்கள் தொடங்கி இருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் வலுவாக, பலமாக, குரலாகவும் எண்ணிக்கையிலும் சட்டமன்றத்திலே ஒலிக்க வேண்டும் என்பதை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே எங்களது தேர்தலுக்கான யூகத்தின் அடிப்படையிலே பணிகள் தொடங்கி இருக்கிறது என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். தமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. பெருந்தலைவர் காமராஜ்
மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு அந்த பணியை நாங்கள் செய்து வருகிறோம். குறிப்பாக பெரும்பான்மை மக்கள் சிறுபான்மை மக்களுக்கு பலமாக இருக்க வேண்டும் என்று தமாக கருதுகிறது. மத்திய அரசினுடைய சிறுபான்மை மக்களுக்கான திட்டங்கள், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு ஆகியவை அனைத்து துறைகளிலும் சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கண்காணிக்கின்ற கட்சியாக கூட்டணியிலே உறுதி பூண்டு தமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்று நடைபெற்ற வக்ஃப் சட்டமானது வருங்காலங்களில் சிறுபான்மை மக்களுடைய தரத்தை உயர்த்தும் வகையிலே அமைய பெற்றிருக்கிறது என்று தமாக நம்புகிறது. இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, பெரும் வளர்ச்சி, நம்முடைய இந்தியாவினுடைய பொருளாதாரத்திலே அவருடைய பங்கு, பெரும் பங்கு பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. கூட்டத்தினுடைய நோக்கம் கோவைக்கு மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் தமாகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய குரல் சட்டமன்றத்தில் கேட்க வேண்டும். அதற்குண்டான உயர் பணியை இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், அடித்தளத்தை உருவாக்கக்கூடிய வட்டார நகர பேரூராட்சி தலைவர்கள் செய்ய வேண்டும். அவருடைய நல்ல பணிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கும் வகையிலே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. சட்டமன்ற தொகுதி, எம்எல்ஏ, போக்குவரத்து எல்லாம் தேர்தல் சமயத்துல தான். இப்ப தேர்தல் பணி, களப்பணி, இயக்கத்தை பலப்படுத்த வேண்டும். அந்த ஒரே நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டம் நடைபெறுகிறது. சட்டத்துக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, நீங்க மட்டும்தான் ஆதரவா வாக்களிச்சிருக்கீங்க. இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நீங்க செயல்படுறாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணத்தை முதலிலே நான் தெளிவுபடுத்திவிட்டேன். பத்திரிகை நண்பர்கள் அதனை தயவு கூர்ந்து வெளிப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்லிட்டேனே, என்னுடைய உண்மை நிலையை நான் சொல்லிட்டேன். எதற்காக என்ற உண்மை நிலையை நான் வெளிப்படுத்தி விட்டேன். அதனுடைய நோக்கம் உங்களுக்கு பொதுவா தேர்தல், கட்சி, கூட்டணி எல்லா கட்சியும் புதுசா ஆரம்பிச்சுதான் வந்தோம். இன்னைக்கு இருக்கிற தேசிய கட்சி தவிர பெரும்பாலான கட்சிகள் புதிய கட்சிகளாக மிக விமர்சையாக ஆரம்பித்து தான் வந்தோம். இல்லைங்க, அதுபோல புதிதாக ஆரம்பிக்கும் போது மிக விமர்சையாக எல்லா கட்சியும் அவருடைய பணியை செய்யத்தான் தூங்கும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. தேர்தல், வாக்கு, கூட்டணி, இறுதியாக முடிவெடுப்பவர்கள் வாக்காளர்கள் என்ற எஜமானர்கள் தான். அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் கட்சியாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற கூட்டணியாக இருக்க வேண்டும். அதை அவர்கள் எது தேர்ந்தெடுக்கிறார்களோ அதுதான் நம்பர் 1 இருக்க முடியும். தமிழக அரசு மக்களுடைய நம்பிக்கையை இழந்துட்டாங்க. நாட்டிலேயே பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சியிலே அதிக அளவு இருப்பது போலவே மக்கள் மீது கடனை வாங்கி சுமையை ஏற்றியதிலே முதல் அரசாகவே தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கும் மக்கள் மீது சுமை இருக்கு. அதை குறைச்சி செய்யறதுல தான் சாமர்த்தியம் இருக்கு. சொல்ல வேண்டாமா? அதை மறுக்கலையே. இப்ப நான் சொல்றது, எந்த அளவுக்கு பொருளாதார வளர்ச்சி காமிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மக்கள் மீது சுமையை ஏற்றுகிறார்கள். அது இல்லாத அளவுக்கு பொருளாதாரத்தை ஏற்றினாதான் திறமையான அரசாக இருக்க முடியும், மக்கள் எதிர்பார்க்கும் அரசாக இருக்க முடியும். கடனை வாங்கி மக்கள் மீது சுமையை ஏற்றி அதிக அளவு பொருளாதாரத்தை காமிக்கிறதுல என்ன இருக்கு இல்லையா? ஒவ்வொரு கட்சியும், ஆண்ட கட்சிகள் எல்லாம் ஒரு இலக்கை தாண்டாத தேர்தல் கூட இருந்திருக்கிறது. அது மக்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒண்ணு. ஆளுகின்ற கட்சி கூட
சில நேரங்களிலே டெபாசிட் போன காலங்கள் எல்லாம் உண்டு இல்லையா? இது தமிழகத்தினுடைய வாக்காளருடைய முடிவுடைய வரலாறு தான் நான் சொல்றேன். நான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லிட்டு போட்ட உங்க கட்சிக்காக வாக்காளருடைய முடிவுடைய வரலாறையே நான் தெரிவிக்க விரும்புகிறேன். நோட்டீஸ் கொடுத்திருக்கீங்க. நிறைவேற்றப்படாத சில வாக்குறுதிகள் எப்படி பொதுமக்களுக்கு மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்? இந்த நோட்டீஸ் எல்லாம் கட்சியில நான் எடுத்த முடிவு அல்ல. அந்தந்த மாவட்ட தலைவர்கள் அவருடைய மாவட்டத்தினுடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்காக மக்களுக்கு உண்மை நிலையை எடுத்து சொல்ல வேண்டும். தமிழகத்தில் உள்ள பல கட்சிகளுக்கு பல கருத்து வேறுபாடு இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் நீட்டுக்குள்ள இருக்கு. நீட்டினுடைய உண்மை நிலை என்ன? இன்னும் 10 மாதம் தேர்தலுக்கு இருக்கு. நீட்டை பற்றி கொடுத்த வாக்குறுதிகளை திமுக காத்தாடி போல பறக்க விட்டுருச்சு. பல வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது போல நீட் மாணவருக்கான கல்வி கடன்லாம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. தமிழகத்தில் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப் பொருள், இதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருப்பதால் மக்களை திசை திருப்ப நினைக்கிறது. தேர்தல் வரும் காலங்களிலே முக்கிய பிரச்சனைகளை தீர்க்க முடியாத அரசு மக்கள் மனநிலையை மாற்ற நினைப்பதற்காக ஏற்கனவே இதுவரையிலே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்காத தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு கூட்டம், இன்றைக்கு நீட்டுக்காக ஒரு கூட்டம், இது பொதுமக்களையும் பெற்றோர்களையும் திசை திருப்பக்கூடிய கூட்டங்கள்.